இன்னும் சற்று நேரத்தில் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டமானது சென்னை அண்ணா அறிவாலயத்தில் தொடங்க இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இது பற்றிய கூடுதல் தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக செய்தியாளர் கிருஷ்ணா இணைகிறார். விவரங்கள் கிருஷ்ணா. நிச்சயமாக அண்ணா அறிவாலயத்தில் இன்னும் சற்று நேரத்தில் திமுக மாவட்ட செயலாளரின் ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கிறது. இந்த தொடர்பான கூட்டம் நடைபெறுவதாக ஏற்கனவே பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவித்திருந்தார். அண்ணா அறிவாலயத்தில் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக தமிழகத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து மாவட்ட செயலாளர்கள் தொடர்ந்து வந்த வண்ணம் இருக்கின்றனர். மாவட்ட செயலாளர்கள் மட்டுமல்லாது மாவட்ட பொறுப்பாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட அனைவரும் இதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டது. குறிப்பாக சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற இருப்பதாக துரைமுருகன் பொதுச் செயலாளர் அவர்கள் ஏற்கனவே இந்த கூட்டம் தொடர்பான அறிவிப்பின் போது தெரிவித்திருந்தார். அந்த அடிப்படையில் விரைவில் சட்டசபை தேர்தல் நடைபெற இருக்கிற காரணத்தினால் அது தொடர்பாக கட்சி தொடர்பான பணிகளை, தேர்தல் பணிகளை எவ்வாறு ஈடுபட வேண்டும் என்பது தொடர்பாக ஒரு விரிவான ஆலோசனை நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது திமுக தலைவரும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பல்வேறு விதமான அறிவுரைகளை வழங்க இருக்கிறார். கடந்த 4 ஆண்டுகளாக ஆட்சியின் போது செய்யப்பட்ட பல்வேறு நலத்திட்டங்கள் தொடர்பாக மக்களிடம் எடுத்துச் செல்ல வேண்டும் எனவும், அதே நேரத்தில் இன்னும் என்னென்ன தேவைகள் மக்களுக்கு இருக்கிறது அது தொடர்பான தேர்தல் பணிக்குழு அவர்களிடம் அதை தெரிவிப்பதற்காக பல்வேறு மாநாடுகளை நடத்துவது தொடர்பாகவும் பல்வேறு ஆலோசனைகள் நடைபெற இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் தொடர்ந்து ஒரு மணி நேரம் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் முக்கிய அறிவுறுத்தல்கள், குறிப்பாக சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு பல விஷயங்கள் ஆலோசிக்கப்படும் என்று தெரிய வந்திருக்கிறது. 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற வேண்டும் அப்படின்ற ஒரு இலக்கோடு திமுக இந்த தேர்தல் பணிகளை முன்னெடுத்திருக்கக்கூடிய நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் இந்த திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் என்பது தொடங்கி நடைபெற இருக்கிறது. கூடுதல் தகவல்களுக்காக மீண்டும் இணையலாம் கிருஷ்ணா. தற்போதைய தகவல்களுக்கு நன்றி.